வீட்டில் உட்காந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, உண்ணாவிரதம் உட்காந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, பார்க்கில் கூட்டினா அரெஸ்ட் பண்ணுறாங்க, கார்பரேஷன் முன்னாடி மனு கொடுக்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எங்கேயுமே தூய்மை பணியாக வரக்கூடாது. தூய்மை பணியாளர் பேரை கேட்டாலே தள்ளி வைக்கிறாங்க. நீ எங்கேயுமே வராது, எங்கேயுமே நகராது, நீ போராடாது. அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதை பற்றி பேச எனக்கு காது கேட்காதுன்னு. அப்படின்னா இது வந்து அர்ச்சகரை பற்றி பேசுவாங்களா, மேல்தட்டு மக்களை பற்றி பேசுவாங்களா தெரியல. அவர் இதை பற்றி பேசாதீங்க, எனக்கு காது கேட்காது அப்படின்ட்டு. அப்படின்னா அறநிலைத்துறையில் இருக்கவங்கள பணியந்திரப்படுத்த நீ அறிவிச்சுக்க. தனியார் ஒருத்தர் ராம்கி லாபம் சம்பாதிக்கா இத்தனை தொழிலாளியே கொத்தடிமையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து உணவு அறிவிச்சிருக்காங்க. 3 வேளை 3 ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க உணவு. சாப்பாடு கேட்டு யாருமே போராட்டம் நடத்தல, சாப்பாடு யாருமே கோரிக்கை வைக்கல. அது கூட சென்னை மாநகராட்சி தூங்குறாங்கன்னா இங்கே போராட்டம் நடக்கிறனால இங்கே அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருக்கு குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம் கேட்குறோம். 86 நாட்கள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் செவி சாய்க்காம ஆந்திர நிறுவனம் ராம்கி நிறுவனம் பக்கம் நிற்கிறாங்க. இது அநியாயமானது, சட்டவிரோதமானது. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும். நீங்கள் எழுதின கடிதத்தின்படி 19/1/2021 நீங்கள் எழுதின கடிதத்தின்படி இந்த எண்ணியலும் தொழிலாளர்களை பணியந்திரம் செய்ய வேண்டும். தேர்தல் வாக்குறுதி 153 255 நிறைவேற்றணும். தொழிலாளர் ஒடுக்கக்கூடாது. இல்லை, நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். 86வது நாளே 1000 பேருக்கு மேலே திரண்டு இன்னைக்கு போராட்டம் நடத்தினா யாரும் சோறு உடையல, யாரும் ஓடலை, யாரும் பயந்து போல. பசி பட்டினி வறுமை எல்லாமே இருக்குது, கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தொழிலாளி நிற்கிறாங்க. ஏன்னா ராம்கி கொத்தடிமையாக போக விரும்பல. 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் அவங்க எதுக்கு இழக்கணும்? யாருக்காக இழக்கணும்? ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கிறது எதுக்கு? ஆந்திர கம்பெனி வந்து லாபம் சம்பாதி இங்கே இழக்கணும். நான் மாநகராட்சி பணி வந்துருக்கணும், வழக்கெல்லாம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது, எங்களை நீ அனுப்பாதுன்னு கேட்குறாங்க. இந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி நிற்கிறாங்க. என்ன ஆனாலும் கடுமையாக போராட்டம் தொடரும். கருத்துக்கள் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கணும். ஜனநாயக நாட்டில் போராடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கணும். போராடுறதுக்கு பாதுகாப்புக்கு உண்டான உரிமை இருக்கணும். அரசியலமைப்பு சட்டப்படி கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாருக்குமே இருக்கணும். போராட்டம் வெளியில் வந்தால் தான் சமூகத்துக்கு ஜனநாயகத்துக்கு நல்லது. அரசாங்கம் கருத்தை கேட்கலன்னா கேட்க வைப்போம், கேட்காம இருக்க முடியாதுல்ல. இப்போ அடுத்த எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் நீங்கள் என்ன வாக்குறுதி தர போகிறீங்க? தூய்மை பணியந்திரம் பண்ண மாட்டேன் சொல்ல போகிறீங்களா? 10 வருஷம் மேலே வேலை பார்த்தவங்களை பணியந்திரப்படுத்த மாட்டேன் சொல்ல போகிறீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லணும்ல வாக்குறுதியில். அப்போ என்ன போன தடவை வாக்குறுதியை நிறைவேற்றல, திருப்பி என்ன வாக்குறுதி கேட்க மாட்டாங்களா? துணை முதல்வர் சம்மந்தப்பட்ட அமைச்சர், மேயர் இவங்க வீட்டிலலாம் போய் சந்திக்கலான்னு இருக்காங்க. தூய்மை பணியாளர் சந்திச்சு மனு கொடுத்து எங்களுக்கு கோரிக்கைக்கு நியாயம் சொல்லுங்கள், உங்களை பார்க்குற வரைக்கும் போக மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்னு மேயர் வீடு, அமைச்சர் வீடு, துணை முதலமைச்சர் வீடு, முதலமைச்சர் வீடு நோக்கி போராட்டங்கள் நகர்ந்து கட்டமைக்குது. எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்தாலும் தீர்வு காணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நிற்போம், களத்தில் நிற்போம், பின்னாடி போக மாட்டோம், எக்காரணம் கொண்டு பின்னாடி போக மாட்டோம். நின்று மக்கள் ஆதரவை பெற்று இந்த வேலையை பெறணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.